ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு 150 பேருக்கு மேலே ஃப்ரீ சீட் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா வச்சுட்டு அவங்களுமே நமக்கு நிறைய செடிகள்லாம் அனுப்பி விடுறாங்க. நான் அதுலேருந்து சேகரித்து என்கிட்ட இருக்கிற பிளான்ட்டு அவங்க அனுப்புகிற பிளான்ட்டை நல்லா கொஞ்சம் க்ரோத் பண்ணிவிட்டு அதுலேருந்துமே நான் நிறைய பேருக்கு அனுப்பி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த வாட்டி பார்த்திங்கனாக்கா ஒரு 16 பேருக்கு மட்டும்தான் அனுப்பிச்சிருக்கேன். போன வாட்டி 24 பேருக்கு அனுப்புனேன். இந்த வாட்டி 16 பேருக்கு அனுப்பியிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான் போயிருக்குது. இன்றைக்கி தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போகும் கண்டிப்பாக. இப்போ அனுப்பி விட்டு பார்த்திங்கன்னா 3 டேஸ் ஆகிப்போச்சு. 3 டேஸ் எப்படி இருக்குமோ, ஏன்னா லாங் எல்லாமே கன்னியாகுமரி, மதுரை பக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது 3 டேஸ் ஆகிடுது. எல்லாருமே பயப்படுறாங்க, 3 நாள் ஆகிப்போச்சே, இதுக்கு மேலே எப்படி அது கரெக்டாக வருமா, வச்சாக்க 3 நாளாக பிளான்ட் வாடி போயிருக்கோம் இல்லையா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வாடாதுங்க. அனுப்புகிற எல்லா செடியுமே வரும். ஏன் கேட்குறீங்கன்னா, நானே நிறையா இருக்குது செடின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கீழே தான் போடுவேன். கீழே போட்டதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, இதைய வேறு தொட்டியில் வச்சு க்ரோத் பண்ணி நிறைய பேருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2-3 நாள் கழித்து தான் நான் மண் கலவை பண்ணி நடுவேன். நட்டாலுமே எனக்கு ஒன்று கூட ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. எல்லாமே வந்துடும். அது மாதிரி தான் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். எல்லா செடியுமே நான் அனுப்புகிற செடி ஃபுல்லுமே வரக்கூடிய செடியை தான் அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி விதையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே குறை சொல்லலை. 1-2 பேர் மட்டும்தான் சொல்கிறாங்க, ரொம்ப தோல் மாதிரி இருக்குது விதை அப்படின்னு. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அதாவது நர்சரி வைக்கல, விதையை எடுத்து அதுக்கு பவுட்ரு கோட்டிங் பண்ணி காய வச்சு 6 மாதம் 1 வருஷம் கழித்து நம்ம அனுப்புறது கிடையாது. நம்ம செடியிலேருந்தே நம்ம பறித்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அப்போ இந்த கோழி கொண்டான்னு பார்த்திங்கனாக்கா அது உள்ளே ஒரு 200-300 விதை இருக்கும். நான் அந்த கோழி கொண்டையை அந்த 200-300 விதை உள்ளே குட்டி குட்டியாக இருக்குன்னா அதோட சரி இதை ஊற்றோம்னா ரொம்ப பொடியாக இருக்குங்கிறனால அதை கட் பண்ணி அப்படியே கொடுத்துட்றேன். அதே மாதிரி சங்குப்பூவும் பார்த்திங்கனாக்கா நம்ம விதையாக இல்லாமல் அந்த சீடு அந்த பேக்கெட்டோடு இருக்கும் பார்த்திங்களா, காய்க்கும்போது அந்த காயோடையே நான் அனுப்பிடுறது. அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அது விதைங்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். தூதுவளை கட்டிங் கேட்குறீங்க. கட்டிங்லாம் 4 பிளான்ட் 5 பிளான்ட் வச்சுன்னா 1-2 தான் வரும். ஆனால் நான் கொடுக்குறேன்னாக்கா ஒரு விதையில் பார்த்திங்கன்னா 30-40 சீடு இருக்கும். உள்ள குட்டி குட்டியாக இருக்கும். அதை நீங்கள் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 விதையாவது முளைச்சி வரும். அதே மாதிரி தான் சொடக்கு தக்காளியுமே ஒரு விதையில் பார்த்திங்கன்னா 100கணக்கான விதை உள்ள குட்டி குட்டியாக இருக்கும். அந்த இதை லேசாக நீங்கள் பிழிஞ்சு போட்டிங்கன்னா தக்காளி மாதிரி தான் அதுவுமே நிறைய பரவி வரும். அது மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு கொஞ்சமாக இருக்கும்போது அவங்க என்ன கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு. இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறனால பிளான்ட்டும் சரி சீடும் சரி பகிர்ந்து தான் கொடுக்க முடியும். இப்போ கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காயை எடுக்கிறேன்னா அதை ஒரு 100 பேருக்கு இப்போ நான் முத்த விட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ஒரே வகை கத்திரிக்காயை நிறையா போட முடியும். இப்போ தெரியாது அவங்களுக்கு எல்லாமே நிறைய கலந்து கொடுத்தேன்னா எனக்கு தெரியாது. அப்போ இதில் ஒரு 10 சீடு, இன்னொரு கத்திரிக்காய் வெரைட்டியில் 10 சீடு, இன்னொரு கத்திரிக்காய் வெரைட்டியில் 10 சீடு அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5-6 ஒவ்வொரு இதுலேயும் 5-6 கத்திரிக்காயாவது கண்டிப்பாக வரும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து சேகரித்து அவங்க கத்திரிக்காயை முத்த விட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1 இயர் நல்லாயிருக்கும், முளைப்பு திறன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வீரியம் கம்மியாகி முளைக்காது. ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்குமே நல்ல முளைப்பு திறன் இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா குண்டு மிளகா கொடுங்க, நீட்டு மிளகா கொடுங்கங்கிறீங்க. பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக அப்படியே எல்லா செடியிலையும் பார்த்திங்கன்னா நான் மிளகாவுக்குன்ட்டு உரமே போடுறதில்ல, ஆனால் கொத்து கொத்தாக காய்க்கும். நீங்கள் இது மிளகா செடியெல்லாம் கேட்கணுன்னே இல்லைங்க. நீங்கள் ஒரு சமைக்கிறீங்க இல்லையா, அந்த சமைக்கிற மிளகாவை நீங்கள் நல்லா அப்படி மண்ணில் போட்டு கொஞ்சம் மேலாப்பில் மூடி வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி சூப்பராக மிளகா வரும். நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக வாங்கணும் இல்லைனாக்கா கடையில் போய் வாங்கி போடணுன்னே அவசியம் கிடையாது. நம்ம சமைக்கிற மிளகாவையே நீங்கள் போட்டிங்கனாக்கா
கண்டிப்பாக வரும். இப்போ டிஃப்ரெண்ட்டாக அங்கே பாருங்கள், இந்த இது வந்து வானம் பார்த்த மிளகாய், காந்தாரி மிளகாம்பாங்க. செம்ம காரமாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து நார்மல் மிளகாய் வந்து 4 போட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் 1 இல்லை 2 போடலாம், 2 மிளகா போடலாம். அது எவ்வளோ நீளமாக இருக்குது, இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் அதோட 2 மிளகாக்கு ஈக்குவலாக இந்த 1 மிளகா இருக்கும். அவ்வளோ காரமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஒரு 5 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் இந்த மிளகா செடியில் நமக்கு தொடர்ச்சியாக மிளகா கொடுத்துட்டே இருக்கும். அதே கத்திரிக்காயும் அதே மாதிரி தான். மிளகா செடி வந்து காந்தாரி மிளகா மட்டும்தான் 4 இயர்ஸ் கொடுக்கும். கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிம் பண்ணி பூத்து காய் வச்சதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிங்கன்னா அது ஒரு 2 வருஷம் வரைக்குமே நமக்கு காய் கொடுத்துட்டே இருக்கும். நார்மல் மிளகாலாம் 1 or 2 மந்த்லேயே காய்ச்சி முடித்ததுமே வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வளரவே விட்டாலும் 1 2 மிளகா அது மாதிரி தான் கிடைக்கும். பெருசாக வந்து ஈல்டு கிடைக்காது. காந்தாரி மிளகா அப்புறம் சில மிளகாலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 1 இயருக்கு மேலேயே நமக்கு தொடர்ச்சியாகவே மிளகா கிடைக்கும். ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்கிறீங்கன்னா 2 மிளகாய் செடி வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் கடையில் வாங்க வேண்டியதே இருக்காது. இது பார்த்திங்கன்னா இலை பிரண்டை. இப்போ பட்டை பிரண்டையில் எவ்வளோ வந்து மெடிசன் வேல்யூ இருக்கோ அதை விட அதிகமாகவே இலை பிரண்டையில் இருக்குங்கிறாங்க. இது பாருங்கள், அவரி செடி. இது வந்து ஹென்னா தலைக்கு அப்படியே நீங்கள் அரைச்சி டிகாஷன் கலந்து இதை தலையில் தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ டார்க்காக நம்ம வந்து டையே அடிக்க வேண்டாம். கெமிக்கலே இல்லாமல் நமக்கு வந்து டை கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து கத்திரிக்காய், சுண்டைக்காய், மிளகாய் இன்னும் நிறையாவே வந்து நமக்கு தோட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா நான் லைவுக்கு வரேன். யாருக்கு வந்து ஃப்ரீ பிளான்ட் வேணும், இல்லை வந்து செடியில் ஏதாவது சின்ன சின்ன டவுட் இருக்குன்னா, இன்றைக்கி 6 மணிக்கு லைவில் வரேன். லைவில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். எனக்கு வந்து லைவில் வந்து டக்குன்னு எனக்கு அது போயிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு எனக்கு படிக்கவும் முடியாது. இந்த லைட்டு வெளிச்சத்தில் எனக்கு கண்ணு வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் மெதுவாக தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நான் மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது நார்மல் பச்சை வெண்டையை விட இந்த மாதிரி இது பருமன் வெண்டை, குட்டை பருமன் வெண்டை. இதுலேயும் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டையிலையும் அதிகமாக மருத்துவ குணம் இருக்குது. அதனால தான் நான் சரி இதை வந்து நம்ம விதையாக கலெக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் கீழே தோட்டத்திலே தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். நம்ம அதில் வந்து நிறைய வந்து செடி போட்டு எல்லாருக்குமே கொடுக்கலாங்கிறனால விதை எடுத்து வச்சுருக்கேன், முட்டை விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்வீட் கார்னு 6 பிஞ்சு வந்தது, எல்லாத்தையும் கடித்து நாசம் பண்ணிடுச்சு எலி. இன்றைக்கி லைவ் 6 மணிக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், என்னெல்லாம் வந்து எலி அட்டகாசம் மாடியில் பண்ணி வச்சுருக்குதுன்னு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் களைச்செடியும் இருக்குது. இன்றைக்கி வந்து லைவ் போட்டுக்கிட்டே தான் வந்து எல்லா செடியோட விளக்கமும் சொல்லிவிட்டு அதே நேரம் வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா கரெக்டான செடியை அழகாக வைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாகவே ஃபங்க்ஷன் போயிட்டே தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பக்கத்தில் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனு, கல்யாண ஃபங்க்ஷனு, அப்புறம் காது குத்து ஃபங்க்ஷனுன்ட்டு ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சரி ஓகே. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போனேன். ஃபங்க்ஷன் போயிட்டு டி நகர்லாம் போயிட்டு நேற்று மாடி தோட்டத்தில் க்ளீன் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாப்பாவுக்கு வந்து மாடல் ட்ரெஸ்ஸே இல்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மாடல் ட்ரெஸ் போடுறாங்க, எனக்கு மாடல் ட்ரெஸ் வாங்கி கொடுன்னாங்க. அவளுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பீரோவில் இருக்குது துணி. பெரிய பொண்ணு ஆனதுக்கு வந்து சீர் வச்சு நிறையா ஒரு 15-20 செட்டு வேறு வந்தது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் கவுனாக இருக்குது, எனக்கு ஜீன்ஸு டிஷர்ட்டு அந்த மாதிரி வாங்கி கொடு அப்படின்னுட்டு இருந்தா. சரின்னு நேற்று போய் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்ததுனால இன்றைக்கி வந்து ஒரு வேலையை என்னால் செய்யவே முடியல. ரொம்ப பயங்கர டயர்டு. நடந்து கால் முட்டி வலியே வந்துருச்சு. நேற்று பாப்பா அழுகவே செஞ்சிட்டா. அவள் பாப்பா தான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு ட்ரெயின்லலாம் போனதே இல்லைன்னா. சரி ஃபங்க்ஷன் நடந்தது, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம போகலான்னு சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் காலையில் 11 மணிக்கு ஃபங்க்ஷனு. நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வந்தோம் ஃபங்க்ஷனுக்கு. 12 மணி டு 1 மணி வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு அப்புறமேட்டு சரின்ட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு
சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் டி நகர் போகிறதா வீட்டுக்கு போகிறதான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம். பாப்பா தான் சொன்னா டி நகர் போகலாம், எனக்கு ட்ரெயினில் போய் பழக்கமே இல்லை, எனக்கு ட்ரெயின் கூப்பிட்டு போன்னு. சரின்னு சொல்லிவிட்டு ட்ரெயினில் அங்கேருந்து வந்து கேபு புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் போனேன். ஏன் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் புக் பண்ணியிருந்தா அதை விட கம்மியாக தான் வந்திருக்கும் டி நகர் போகிறதுக்கு. ஆனால் பாப்பாவுக்கு லோக்கல் ட்ரெயின் போனது இல்லைன்னு சொன்னனால கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தாக்கா சாப்பிட்றதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நம்ம தோசை ஊற்றிட்டு மீன் இருந்தது, அதனால் ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருந்தேன் ஃபிஷ் ஃபிங்கருக்கு, அதை போட்டு பொரித்து நம்ம கொடுத்துட்டு ஒரு 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு லைவில் வரேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கேளுங்க. யாருக்காவது என்ன பிளான்ட்டு இல்லையோ அதை கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் டைம் நான் கொடுக்க பார்க்குறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது நிறையா பிளான்ட்டு அரிய வகை பிளான்ட் இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி விடுங்க. நீங்கள் அனுப்புகிற பிளான்ட்டை வந்து நல்லா க்ரோத் பண்ணி அது நிறைய பேருக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணலாம். ஓகே, பாய் மக்களே. இன்றைக்கி 6 o'clock ஈவினிங் மீட் பண்ணலாம்.